நீட் மறுதேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கும் நிலையில் முழு மதிப்பெண் பெற்றவர்களின் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. தேர்வில் குளறுபடிகள் நடந்திருப்பதை காட்டுவதாக கல்வியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவரோடு நமது செய்தியாளர் மோகன்ராஜ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன். இப்போ நீட் மறுதேர்வு, இந்த மறுதேர்வுல பாத்தீங்கன்னா ஏற்கனவே நடந்த தேர்வுல மறுதேர்வு எழுதினவங்க மதிப்பெண் குறைஞ்சிருக்காங்க. இது எப்படி ஆனது? இல்ல, கண்டிப்பா இதுல இருந்து நல்லா புரியுது, ஒரு மிகப்பெரிய முறைகேடு நடந்ததா தான் தெரிகிறது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 813 பேர்ல நீங்க அவங்களுடைய ரீடெஸ்ட் வச்சதுல இப்போ இந்த ரிசல்ட் வந்த பிறகு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சென்டம்ஸ் குறைஞ்சிருக்கு. அதாவது ரிசல்ட்டுக்கு முன்னாடி 67 பேர், இந்த புது வந்த பிறகு சென்டம் குறைஞ்சிருக்கு. அப்போ 720 மார்க்குக்கு 820 மார்க் வாங்கின சில பேர் இந்த ரீடெஸ்ட் எழுதினவங்க, அதாவது இந்த கிரேஸ் மார்க் வாங்கினவங்க ரீடெஸ்ட், அப்போ கிரேஸ் மார்க் வாங்கி தான் இந்த 720 மார்க் அச்சீவ் பண்ணிருக்காங்க. அப்போ கிரேஸ் மார்க் கொடுத்ததுல மிகப்பெரிய முறைகேடு நடந்ததா வெளித்தன்மையா வெளிப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா மக்களிடையே, பெற்றோர்களிடையே, மாணவர்களிடையே இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி மேலுடைய நம்பிக்கை இன்னும் குறைந்தே கொண்டே போகிறது. இப்ப மறுதேர்வுக்கு பிறகு, இந்த ரிசல்ட்டுக்கு பிறகு அடுத்த கட்டம் அந்த கவுன்சிலிங், இந்த கலந்தாய்வுல ஏதாச்சும் மாற்றம், இப்ப வந்திருக்க ரிசல்ட்னால ஏதாச்சும் மாற்றம் வருமா? இது யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? இல்ல, இது இப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பாத்தீங்கன்னா முழு விசாரணை நடந்த பிறகு அதுக்கப்புறம் தான் கவுன்சிலிங் நடத்துறது உத்தேசமா இருக்கும். பட் இப்ப சுப்ரீம் கோர்ட் கவுன்சிலிங் நடத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. கவுன்சிலிங் நடத்துறதுக்கு தடை விதிக்கல. பட் கல்வியாளர் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, கம்ப்ளீட்டா இந்த விசாரணை கமிஷனுடைய ஃபைண்டிங்ஸ் வந்த பிறகு கவுன்சிலிங் நடத்தினா நல்லா இருக்கும். காரணம் என்னன்னா, எத்தனை பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க, எத்தனை பேர் முறைகேடுல இன்வால்வ் ஆயிருக்காங்க, அந்த முறைகேடுல ஈடுபட்ட மாணவர்களை கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்ணி மற்றவங்களுக்கு இது பண்ணணும். இதுதான் காரணம். அதாவது நீட் மறுதேர்வு நடத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையும் ஒரு பக்கம் வலுத்து வருது. இது சாத்தியமா? இல்ல, இது கொஞ்சம் வெரி டிஃபிகல்ட் தாங்க. இதனால பெரிய இம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஏன்னா எல்லாமே மற்ற மருத்துவ சார்ந்த படிப்பினுடைய கவுன்சிலிங் எல்லாமே தள்ளி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் நிறைய முறைகேடுகள் நடந்து அது ப்ரூவ் ஆச்சுன்னா மறு எக்ஸாம் நடத்தல தப்பே கிடையாது. சரி, மறுதேர்வு நடத்தலாம் அப்படிங்கும்போது அந்த இடத்துல மற்றொரு பிரச்சனையா பார்க்கப்படுது. ஏற்கனவே நடந்த எக்ஸாம்ல 61 பேர் முழு மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறாங்க. அந்த எண்ணிக்கை குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பா குறையும் சார். நான் 100% சொல்றேன். மறுதேர்வு நடக்கும் போது நேர்மையா சீர்திருத்தங்கள் கொண்டு ஆன்லைன்ல நடத்தினா கண்டிப்பா இந்த அளவுக்கு மார்க் வாங்குறது சாத்தியம் ரொம்ப கம்மி சார். தங்களோட கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி சார். அதாவது நீட் மறுதேர்வு எந்த அளவுக்கு அந்த கோரிக்கை வலுத்து வருகிறதோ அதே அளவுக்கு அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களைய வேண்டும். ஒரு மாணவன் முறைகேடு செய்திருந்தால் கூட மற்றொரு மாணவனுக்கு உண்டான அந்த உரிமை பறிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு அப்படின்னு கல்வியாளர் தரப்புல திரு ஜெயபிரகாஷ் காந்தி தன்னோட கருத்தை முன் வச்சிருக்காரு. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் சேலத்திலிருந்து எஸ் மோகன்.